ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்யூட்டான ஹோம் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கார்ட்போர்ட் இப்படி வெட்டிக்கணும், ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு அதில் இந்த த்ரெட் கட்டுறதுக்கு நம்ம 2 ஹோல் போடுறோம். இந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கொயரை கட் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம இப்படி சரிச்சு வச்சுக்கிறோம். அப்போனா அது ஒரு டைமண்ட் ஷேப்க்கு வரும். அப்புறம் இந்த த்ரெட்டை நம்ம இந்த ஹோலில் விட்டு கட்டிக்கிறோம். நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இந்த நாட் டைட்டாக இருக்கணும், கலராதபடி. அப்புறம் இந்த நாட் போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம நாட் போட்ட சைடில் கம் அப்ளை பண்ணுறோம். கம் அப்ளை அந்த 2 கார்ட்போர்ட், இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருக்கதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். 2த்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடுறோம். 2 கார்ட்போர்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கணும். அதை குட்டி குட்டி ரெக்டாங்கிளாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை பிரிக்ஸ் மாதிரி, செங்கல் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த கார்ட்போர்டில். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ட்போர்ட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம கரெக்டாக அந்த கார்ட்போர்டுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. ஸோ நம்ம அந்த கார்ட்போர்ட் மேலே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூ அது மேலே பேஸ்ட் பண்ணுறோம். டிஷ்யூ ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணுறோம், எந்த சைடும் விடாமல் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூக்கு மேலேயும் கம் அப்ளை பண்ணுறோம். இப்போ தான் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறது. இப்போ அது ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணுறோம். 2த்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பிரிக், அந்த செங்கல் கலர் வரும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறோம். அப்புறம் அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளாக் கலர் கோட்டிங் கொடுக்காதீங்க. நான் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பிளாக் கலர், அதுவும் பெயிண்ட் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இப்படி ஆகிட்டு, நீங்கள் அது நல்லா ட்ரை ஆன அப்புறம் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அந்த லைன்ஸ் போடுங்க. அப்படின்னா அது நீட்டாக வரும். அப்புறம் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அது நான் பேப்பரில், ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி வச்சேன். நீங்கள் அதில் பண்ணலாம், இல்லை க்ளேயில் கூட பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ 2 பூ கட் பண்ணிக்கிறோம். அது உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னா நீங்கள் முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பாருங்கள், அதில் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருப்போம். அப்புறம் அந்த பூவில் நடுவில் பீட்ஸ் ஒட்டிட்டு, அப்புறம் நம்ம லீஃப்க்கு நான் நார்மல் ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். அது நீட்டாக தான் வந்துச்சு. இப்போ இந்த 3த்தையும் பேஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வயலட் ஃப்ளவர், அப்புறம் அந்த லீஃப், அப்புறம் எல்லோ ஃப்ளவர். அந்த 3த்தையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் டெக்கர் ரெடி. இப்போ நான் அதை வாலில் ஹேங் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.